அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த செயலை, இந்த சூறாவை, ஒரு சூறா ஒண்ணு இருக்குது, இது ரொம்ப பெரிய கஷ்டமான சூறாலாம் கிடையாது. பேசிக்காவே இந்த சூறா தெரியாம முஸ்லிம்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி யாராவது எனக்கு இந்த சூறா தெரியலனா அவர் முஸ்லிமானே நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து நடுத்தர வயதினர்ல இருந்து வயதானவங்கல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூறா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய சூறா. அது ஒரு சின்ன இபாதத்து தான். அதை பத்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த தேர்ட் ஆஃப் த குர்ஆன், அதாவது குர்ஆனினுடைய இந்த சூறா இருக்குது, குர்ஆனினுடைய 1/3 பங்குக்கு நிகரானது. எவர் ஒருவர் இந்த சூறாவை ஓதுறாரோ அவர் குர்ஆனில், முழு குர்ஆனில் 1/3 பகுதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓதிய நன்மையை இந்த சூறா அவருக்கு பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரில 5013வது இடமாக ஹதீஸ்ல இடம்பெறுது. இந்த சூறாவை, அது என்ன சூறான்னு கடைசியா சொல்றேன். அந்த சூறாவை எவர் ஒருவர் ஓதுனாரோ, ஒரு முறை ஓதுறார், 2 தடவை 3 தடவை ஓதுறார், அந்த சூறாவை ஒருத்தர் ஓதிட்டார்னா குர்ஆனில் 1/3 பகுதியை முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு கால் பகுதி குர்ஆனை அவர் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அத்தகைய நன்மையை இந்த சூறா அவருக்கு பெற்று தருது. லவ் ஆஃப் த அல்லாஹ், இந்த சூறாவை எவர் ஓதுறாரோ அவரை அல்லாஹ் விரும்புறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறைவனுடைய அல்லாஹ் என்ன நேசிக்கணும், அல்லாஹ்வினுடைய அன்பு வேணும், இறைவனுடைய அன்பு வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவர் இந்த சூறாவை ஓதினால் இறைவனினுடைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த சூறா என்ன செய்யும், அவருக்கு ஏற்படுத்தி தரும். ஹுப்புக ஈயாக உதுகலக்கல் ஜன்னத. ஒரு நபி தோழர் இந்த சூறாவை தான் தொழுகையில ஓதிக்கிட்டே இருந்தார், இந்த சூறாவையே ஓதிக்கிட்டு இருக்கிறார். மற்ற நபி தோழர் எல்லாம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் எப்போ தொழுக வச்சாலும் இதைத்தான் ஓதுறார், இவரு எப்போ தொழுக வச்சாலும் இந்த சூறாவை தான் ஓதுறாரு, வேற சூறாவே ஓத மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை கூப்பிட்டு, நீங்கள் இந்த சூறாவை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், இந்த சூறாவை நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரில 774வது ஹதீஸாக இடம்பெறும். இந்த சூறாவை நீங்க நேசிச்சு ஓதுனீங்கன்னு சொன்னா, வேற சூறாவே தெரியாது அதனால இதை ஓதுனாருன்னா அது வேற பிரச்சனை. அந்த சஹாபிக்கு எல்லா சூறாவும் தெரியக்கூடிய ஒரு மனநிலையில, ஒரு மனப்பாடத்துல ஒரு இருக்கக்கூடியவர், ஆனா இதையே அவர் ஓதுனாருன்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, சூறாவை நீ நேசிச்சுதானா ஓதுறியா? ஆமாயா, நான் நேசிக்கிறேன். யார சொல்ற, இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த சூறாவின் மீது நான் நேசம் கொண்டிருக்கேன், இந்த சூறாவை நீ நேசிப்பது உண்மை என்றால் இது உன்னை சொர்க்கத்துல சேர்த்து விடும் என்பது